மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து பொறி வச்சு ரகுவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாக்குட்டிகிட்ட இருந்து ரேணுகா அம்மாவோட ஃபோனை எடுத்து அதில் வந்து கண்டினியூஸாக யார் கால் பண்ணியிருக்காங்களோ சேவ் பண்ணாத நம்பரு, அந்த நம்பரை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெண்பாக்குட்டியும் அதை வந்து பக்காவாக முடிச்சுட்டாங்க. நம்பர் எடுத்து கொடுத்ததுமே வந்து எப்படி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்றத தாண்டி ரேணுகா பண்ண மாதிரியே வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரகு நீ இப்படி வந்து என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைமிங்கும் ப்ளேஸும் வந்து சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது ரகுமே வந்து அது ரேணுகா தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பி வந்து வந்திருக்காங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மல்லியும் பாபுவும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி எப்படியாவது வந்து அவனை பிடிச்சே ஆகணும், ரகு யார் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரகு வந்து வெளியே வந்தாலே மாஸ்க் மாட்டிக்கிறது, இல்லை வந்து தன்னோட முகத்தை வந்து மறைச்சிக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து வெளியே வந்து வந்துட்டு இருந்தார். இப்போவும் வந்து அப்படியே தான் வந்து வந்திருக்காங்க. முகத்தில் வந்து மாஸ்க் மாட்டிட்டு வந்திருக்காங்க. தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கணும், போலீஸ் நல்லா தேடிட்டுருக்காங்க. இருந்தும் வந்து வெளியே வர்றதுக்கான காரணம் வந்து ரேணுகா வந்து ஆபத்தில் இருப்பாள், ரேணுகாவுக்கு வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரகு வந்து வந்தது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து பண்ணது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதில்ல. ஆனால் வந்ததும் வந்து ரேணுகாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ரேணுகா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேணுகாவுக்கு ஒன்றும் புரியலை. எங்கே இருக்கேன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே வந்து என்னை இந்த இடத்துக்கு வர சொன்ன, நான் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரேணுகாவுக்கு ஒன்றுமே புரியலை. கிடையாது, நான் சொல்லலை, நீ எதுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரகுவுக்கு அப்போ தான் வந்து கிளிக் ஆகுது, இது வந்து நம்மளை பிடிக்கிறதுக்கான ட்ராப்பு, யாரோ வந்து வேணும்ன்ட்டே வந்து வர வச்சுருக்காங்க ரேணுகா மாதிரி பேசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கு வந்து ரியலைஸ் ஆகி அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளேயே வந்து நம்ம பாபு வந்து பிடிக்கிறாங்க. பாபு வந்து பிடிச்சதுமே வந்து இவங்க ஒரு பக்கம் பிடிக்கிறதுக்கு சண்டை போடுறாங்க. ரகு ஒரு பக்கம் வந்து உதறி தள்ளிட்டு போகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2 பேருக்கு நடுவில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்றதுக்குள்ளேயே மல்லி வந்து ஓடி வராங்க. மல்லி ஓடி வர்றதுக்குள்ளேயே இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, ரகு எப்படியும் வந்து பாபுவை உதறி தள்ளிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இவர் வந்து பேஷண்ட்டு, வீக்காக இருக்கார், அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி இழுத்து நிறுத்த ஒரு ஆளை, ஒரு பர்சனை. அவன் வந்து ஈஸியாக உதறி தள்ளிட்டு போயிடுவான். இதனால் வந்து பாபுக்கு அங்கே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அதாவது வந்து நெஞ்சு வலிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வலி வர்றதோ வந்து ஏற்படும். அந்த இடத்துல மல்லி தான் அண்ணாவை தான் பார்க்க போகிறாங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு ரகுவும் வந்து அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிட போகிறாங்க. இதுதான் வந்து அங்கே நடக்க போதா, இல்லை ரகு வந்து இழுத்து பிடிச்சாச்சு, நம்ம மல்லியும் வந்து வந்துட்டாங்க, அட்லீஸ்ட் முகத்தையாவது பார்க்க முடிஞ்சதா அப்படின்றது தெரியல. ஆளை பிடிக்க முடியல அப்படின்னாலே முகம் தெரிஞ்சால் இவனை முகத்தை வச்சு வந்து பிடிச்சிடலாம் அப்படின்றதா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலுங்க. 2 விதமாக நடக்கலாம். ஒன்று தப்பிச்சும் போகலாம், அட்லீஸ்ட் இல்லைன்னா வந்து முகத்தைவாது மல்லி வந்து பார்க்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் தப்பிச்சு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரகு அவ்வளோ போலீஸ் தேடியுமே வந்து ரகு வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா மல்லி எல்லாம் எவ்வளோ சொல்லுங்கள். ஒரு ஆள் பலம் கிடையாது, ஒரு பர்சனை வந்து சண்டை போட்டு பிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது, மனசில் தைரியம் இருக்குது அப்படின்றம்போது இவ்வளோ முயற்சி பண்ணாங்க. இதையும் தாண்டி ஒருத்தன் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? நம்ம மல்லியும் தான் வந்து எவ்வளோ தான் போராடுவாங்க, எவ்வளோ தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. கூட வந்து பாபு வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தும் வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்பயும் வந்து எல்லாத்தையும் மீறி வந்து தப்பிச்சு போனோம், இல்லை இவங்களுக்கே ஆபத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தால் எப்படி தான் வந்து நடக்க முடியும்? இந்த விஷயம் வந்து தப்பிச்சு போன ரகுக்கு வந்து புரிய வருது, நம்ம மல்லி தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி மட்டும் பண்ணது இல்லாமல் மல்லி வந்து வெண்பாக்குட்டியை வந்து வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற போது ரொம்பவே வந்து கோபம் வருது பாபுக்கு, ரகுக்கு வந்து எல்லாருமேலேயும். உடனே வந்து ரகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்லிக்கு கால் பண்ணி, அது எப்படி இந்த ரவுடிங்களுக்கெல்லாம் மட்டும் அவங்களோட நம்பர் வந்து டக்குன்னு கிடைக்குதுன்னு தெரியலங்க. நம்ம மல்லி ரொம்ப நாளாக வந்து ரகுவோட நம்பரை வந்து தேடிட்டுருக்காங்க, இன்னமும் நம்பர் கிடைச்ச பாடு இல்லை. ஆனால் நம்ம ரகுவுக்கு மட்டும் மல்லியோட நம்பர் வந்து கிடச்சிட்ருக்கு. இதுதான் எப்படின்னே ஒன்றும் புரியலை. இந்த ஒரு வில்லன்ஸுகள் மட்டும் எப்படி கரெக்டாக அட்ரஸ், கரெக்டாக நம்பர், அவங்க வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் டக்குன்னு கிடைக்கிது. நம்ம மல்லி முதல்லேருந்தே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ரகுவோட நம்பரை எடுக்க, இன்னமும் கிடைச்ச பாடு இல்லைங்க.
மல்லிகை கால் பண்ணி ரகு வந்து வெண்பாவை வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியல, நீங்கள் என்னவே வந்து பிடிச்சி வச்சு வெண்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறலா, இந்த அளவுக்கு அந்த பொண்ணு இருக்கா, அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி மல்லிக்கிட்டேருந்து ஏதாவது வந்து வேலை பண்ணுறது பார்க்குறாங்க, இல்லை சும்மா மல்லியை மிரட்டுறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலேயே மல்லிக்கு ஹெல்ப் பண்ணதுனால வெண்பாவை வந்து மிரட்ட பார்க்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எதுவாக இருந்தாலும் வெண்பா மேலே கையை வச்சா மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இதுக்கான ரிவெஞ்சை நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து ரிசீவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரகுவும் சரி ரேணுகாவும் சரி யார் மேலே வேணாலும் கை வைங்க, வெண்பா மேலேயும் விஜய் மேலேயும் வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சால் மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அப்படியே பத்திரக்காளியாக மாறி வந்து தன் உயிரே போனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி காப்பாற்ற வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து மல்லி இப்போ போட்டிருக்க பிளான் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் வந்து இதிலேருந்து எங்கே ரகு தப்பிச்சிருவாரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போலீஸ்கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டாங்க, மல்லியெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இப்படியே ரகு வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.